ரியல்மி அவங்க நார்சோ சீரீஸில் 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, நார்சோ 10, நார்சோ 10A. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அந்த நார்சோ 10 ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன ரியல்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ், இந்த ஃபோனை பற்றி எல்லாமே பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் நார்சோ 10ஓட பாக்ஸ். ரெகுலராக உள்ள ரியல்மி எல்லோ கலர் பேக்கேஜிங். இது க்ரீன் கலர் வேரியண்ட். மேலே ஸ்பெக் ஹைலைட்ஸ் இருக்குது. பாட்டமில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் இங்கே ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக எம்பார்கோவில் வந்துச்சு. சேல்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டாப் ஆனதுனால ஃபோனோட எம்பார்கோ இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், 12,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னொரு ஒரு எல்லோ கலர் பாக்ஸ். இதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ரியல்மி. அது போக ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், இன்ஃபர்மேஷன் புக்லெட், ஃபைனலாக சிம் எஜெக்டர் பென். இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். இது அதோட ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து வெளில எடுக்கலாம். ஸோ இதுதான் நார்சோ 10. இந்த பேக் டிசைனை பார்த்தோன்னே எனக்கு ரியல்மி எக்ஸோட மாஸ்டர் எடிஷன் தான் ஞாபகம் வந்துச்சு. கலர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கலர் சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற டார்க் க்ரீன், அது போக ஒயிட் வேரியண்ட்டும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன் இந்த டிசைன் ரியல்மி எக்ஸ் மாஸ்டர் எடிஷனுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்குது, இதை பார்த்தோன்னே ஏன் நம்மளுக்கு அது ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனும் நவுட்டோ ஃபோக்கஸாவா அப்படின்னு ஒரு டிசைனரோட டிசைன்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரியல்மி எக்ஸ் மாஸ்டர் எடிஷனுக்கும் டிசைன் அவர் தான் பண்ணார். எனிவே, இங்கே இந்த பிளாஸ்டிக் பேக் நல்லா கிரிப்பியாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. மேட் ஃபினிஷுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மச்சஸ்லாம் ஈஸியாக அதில் வராது. ஸோ இந்த பேக் கொஞ்சம் லைட்டாக கர்வாக இருந்தனால கையில் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. 5000 mAh பேட்டரி இருந்தாலும் வெயிட்டை 200 கிராமுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டிவைஸ் 9 mm திக்னஸில் இருக்குது. ஆனாலும் ரியல்மி நார்சோ 10 கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் ஒரு வலிக்கிடுமோ, கையிலேருந்து விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஒரு செக்யூர் ஃபீலிங் இருக்குது. ஆனால் இது பெரிய ஃபோன் தான். டிஸ்பிளே 6 inch. இது ஒரு LCD பேனல். ரியல்மி இதை மினி ட்ராப் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி ட்ராப்னா மேலே உள்ள அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச். இதில் ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற செல்ஃபீஸ்லாம் இதை வச்சு எடுத்தது தான். முதல் கிளான்ஸில் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். இப்போ திருப்பி இந்த டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு HD+ LCD பேனல். இதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கல நார்சோ 10A உள்ள அதே டிஸ்பிளே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, டிஸ்பிளே பிரைட்டாக இருக்குது. ஆனால் 720p தான் ரெசல்யூஷன், அதாவது HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இது ஒரு 6 inch டிஸ்பிளேங்கிறதுனால பிக்சல் டென்சிட்டி வெறும் 270 ppi தான் இருக்குது. 270 ppiங்கிறது மோஸ்ட்டாக டே டு டே டாஸ்க்ஸ்க்கு ஓகே. பட் இப்போ ஒரு ப்ரௌசரில் டெக்ஸ்ட் படிக்கையில், அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை பார்க்கையில் நல்லா அந்த வித்தியாசம் ஓரளவுக்கு தெரியும். கேம்ஸ் விளையாடுறதுலையும் சரி, ஒரு படம் பார்க்கலையும் சரி, ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷனில் கிடைக்கிற அந்த கிறிஸ்ப்னஸ் இங்கே கிடைக்காது. பட் இங்கே 720p டிஸ்பிளே இருக்கிறதுனால இந்த மீடியாடெக் ஹீலியோ G80 சிப் அந்த அளவுக்கு அதில் லோட் அதிகமாக இல்லை. ஏன்னா பிக்சல்ஸ் வந்து கம்மியாக தான் அது புஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஹீலியோ G80 சிப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த கொஞ்ச நேரத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரியல்மி UIயோட அனிமேஷன் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஏன்னா நாங்கள் இன்னும் டீட்டெயில்டாக அதை டெஸ்ட் பண்ணலை. 4 GB LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் நல்லா இருக்கணும். ஸ்டோரேஜும் 64 இல்லை 128 GB ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது eMMC ஸ்டோரேஜ் தான். மற்ற ஃபோன்ஸ்லாம் இப்போ ரியல்மி 6 மாதிரி ஃபோன்ஸில் UFS 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ eMMC அந்தளவுக்கு ஸ்பீடான ஸ்டோரேஜ் கிடையாது. இன்னொரு விஷயம் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியது, இந்த GPU வந்து மீடியாடெக் ஹீலியோ G70 உள்ள அதே GPU தான். மாலி G52 MC2ங்கிற GPU. ஆனால் இதோட கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்க, ஸ்பெக்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம். பட் ஆக்சுவலான கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்க போகிறது, ஒரு ஸ்னாப்ட்ராகன் சிப்போட கம்பேர் பண்ணல எந்த சிப்புக்கு இது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பெஞ்ச்மார்க்ஸில் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 710, 712 அந்த அளவுக்கு நம்பர்ஸ் கொடுக்குது. அதுக்கு க்ளோஸாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 710, 712 அந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் அகேன் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா மீடியாடெக் சிப்புங்கையில் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா, ஹீட் ஆகுதா, இல்லை பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆகுதா, அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி திருப்பியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து மைக்ரோஎஸ்டி கார்டுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஸோ 2 சிம் ப்ளஸ் மைக்ரோஎஸ்டி யூஸ் பண்ணலாம். இது அந்த வால்யூம் கீஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்குது லெஃப்ட்டில்.
ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் எதுவுமே கிடையாது. பாட்டமில் 3.5 மில்லிமீட்டர் ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி போர்ட், அப்புறம் ஃபைனலாக ஸ்பீக்கர். ஓகே, பாக்ஸ்லேருந்து வெளில எடுப்போம். இது ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இது கூட யூஎஸ்பி டைப் சி கேபிளும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரியல்மியோட ரெகுலர் எல்லோ ஆக்சன்ஸோடு வருது. ஸோ இங்கே சார்ஜிங் பேட்டரி இதை பற்றி பேசல. ரியல்மி C3லையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட தான், இதே மாதிரி ஒரு டிஸ்பிளேயோட தான் அந்த ஃபோனும் வந்துச்சு. ஸோ அதில் எங்களுக்கு கிடைச்ச பேட்டரி லைஃப் வச்சு பார்க்கல இங்கேயும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். பட் நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவில் பார்ப்போம். எனிவே, சாஃப்ட்வேர்னு வரையில் எங்கள் நார்சோ 10ல் ரியல்மி UI ஆண்ட்ராய்ட் 10 மேலே பில்ட் பண்ண ரியல்மி UI ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ரியல்மி UIயில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கு எங்கள் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ரொம்ப டீட்டெயில்குள்ளே போகிறதில்ல. பட் எல்லா மேஜர் ஃபீச்சர்ஸும் டார்க் மோட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், டியூவல் மோட் மியூசிக் ஷேர், இது எல்லாமே இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 கேமராஸ் இருக்குது. ப்ரைமரி 48 மெகா பிக்சல் சென்சர், இது f1.8 லென்ஸோடு வருது. இதில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக இருந்துச்சு. நார்சோ 10ல் ஒரு டெடிக்கேட்டட் நைட் மோடும் கொடுத்துருக்காங்க லோ லைட் ஷாட்ஸ்க்கு. அடுத்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபைனல் 2 சென்சரும் 2 மெகா பிக்சல்ஸ் தான். இதில் ஒன்று இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு, இன்னொன்று டெப்த் சென்சர், ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக ப்ரைஸிங் அப்படின்னு வரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12,000 ரூபாயிலேருந்து இந்த நார்சோ 10 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸுக்கு இது வர்த்தா அப்படிங்கிறது தான் மெயினான கேள்வி. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஏற்கனவே கொஞ்சம் காம்படிஷன் இருக்குது. இப்போது விவோ U20 இல்லைனா ரெட்மி நோட் 8 இந்த ஃபோன்ஸ்லலாம் ஃபுல் HD+ டிஸ்பிளே இருக்குது. கேமராஸ் இதுக்கு ஈக்குவலாக இல்லை, இதோட பெட்டராக கூட இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரையில் ஸ்னாப்ட்ராகன் 665, 675 ஏறக்குறைய டே டு டே யூசேஜ்க்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்கணும். ஸோ அந்த ஃபோன்ஸோட இதை வாங்குறது பெட்டரான சாய்ஸா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா இப்போது புது ஒரு சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்சோ அப்படின்னு ஒரு புது சீரீஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ரியல்மி சொல்லையில் ரெட்மியோட கம்பீட் பண்ணுறதுக்காக ரொம்ப அக்ரெசிவாக ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த ஃபோன்ஸில் அப்படி புதுசாக எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, ஃபோனோட ஸ்பெக்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் வேறு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இதே மாதிரி ஸ்பெக்ஸில் இதே ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரணுன்னா எதுக்கு ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ணணும்? ஸோ எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரியல்மி இந்த நார்சோ சீரீஸோட போகிற டைரக்ஷன் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.